கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறாரு, நமக்காக பரிதபிக்கக்கூடியவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய மீட்பர் அப்படிங்கிறத நாம் உணரச் செய்யும்படியாக இந்த கெட்ட உணர்ச்சிகள் நமக்கு உதவுகிறது. நம்ம கர்த்தரை பற்றி எப்படி யோசிக்கிறோம்? கெட்ட உணர்ச்சிகள்லாம் அகற்றிட்டு நல்ல உணர்ச்சியால் நம்ம நிரப்பிடுறாரு, இவர் தான் மீட்பர்னு நினைக்கிறோம். கிடையாது. நம்முடைய மீட்பர் இயேசு நாம் எந்த கெட்ட உணர்ச்சிகளெல்லாம் பெற்று அனுபவிச்சிருக்கிறோமோ, பயம், இப்படிப்பட்ட உணர்ச்சிகள் இதெல்லாம் நம்ம பெற்று அனுபவிச்சிருக்கிறோம் இல்லையா, அதில் வாடி இருக்கிறோம், அதில் அகப்பட்டிருக்கிறோம், அத்தனையும் அவர் பெற்று அனுபவிச்சிருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. நாம் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டிருக்கிறோமோ அப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பாவம் இல்லாமல், பாவம் செஞ்சதில்லை அவர். அவருக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா, நம்ம சோதிக்கப்பட்டது மட்டும் இல்லை, பாவமும் செஞ்சுருக்கிறோம். அவர் பாவம் இல்லாமல் சோதிக்கப்பட்டிருக்கிறார். அத்தனை உணர்ச்சிகளையும் அனுபவித்து பார்த்துருக்கிறார். நீங்கள் கெத்செமனே தோட்டத்தை நினச்சி பாருங்கள், கல்வாரி சிலுவையை நினச்சி பாருங்கள். அந்த கல்வாரி சிலுவையிலேருந்து கதறாரே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆதியிலிருந்து தேவனோடு கூட இருந்தவர், தேவனாகவே இருந்தவர். அந்த ஒரு க்ஷணப்பொழுதிலே மனுஷனுடைய பாவங்கள் அவர் மீது வைக்கப்பட்ட போது தேவன் தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டார். கர்த்தர் என்னை கைவிட்டாரோ அப்படின்னு நித்தியமாக அதை உணர்ந்தது கிடையாது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தேவனோடு கூடவே இருந்தவர். உலகத்துக்கு வந்த பிறகு கூட தினந்தோறும் அவரோட நேரம் செலவழித்தவர், ஜெபித்தவர், அவருடைய ஐக்கியத்தை அனுபவித்தவர். பிதா அவரை கைவிட்டல ஒருபோதும், அவரோடையே இருந்தார். அவர் சொல்கிற வார்த்தையை தான் பேசினார், அவர் செய்த செயல்களை தான் செய்தார். அப்பேற்பட்டவர் கல்வாரி சிலுவையில் பாவமாகி சாபமாகி தொங்கும்போது அவர் முகத்தை திருப்பி கொண்டார். கைவிடப்பட்டவரை போல உணர்கிறார். சங்கீதக்காரன் 77ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்கிறான், ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோன்னு. நான் அவனுக்கு சொல்கிறேன், அப்பா உன்னுடைய மீட்பர் ஆண்டவராக இயேசு அதை அனுபவிச்சிருக்கிறாரு. உனக்குள்ளே இருக்கிற அந்த பயம், உனக்குள்ளே இருக்கிற அந்த பதட்டம், அதை அவர் அனுபவிச்சிருக்கிறார். ஆண்டவர் தள்ளிட்டாரோ, இனிமேல் சகாயமே கிடைக்காதோ, தயவே கிடைக்காதோ அப்படின்னு நினைக்கிறியே, அதை அவர் அறிந்திருக்கிறார். நீ ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய மீட்பர் உன்னை நன்றாய் அறிந்தவர், உன்னை ஆழமாய் அறிந்தவர். அதனால்தான் வேதம் சொல்லுது, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 5:7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், இயேசுவை சொல்லுது, மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி இயேசு ஜெபம் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு பாருங்க. ஏன்னா பாவமாகி சாக போகிறோன்னு தெரியுது. அந்த நேரத்தில் தாங்க முடியாத வேதனை அவருக்கு. கெத்செமனே தோட்டத்தில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணுறாராம். ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிட்டார் உள்ள. உலகத்தின் பாவத்தை சுமக்கிறதுனா சாதாரண காரியம் இல்லைங்க. சும்மா சாகிறது கிடையாது. சாக்ரட்டிஸ் செத்த மாதிரி சாகிறது கிடையாது. ஏதோ ஒரு நல்ல மனுஷன், நல்ல